நம்ம இந்திய அளவில் நேஷனல் லெவலில் மூன்றாவது கூட்டணி அமையுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். உண்மையிலே இவங்க இந்தியா கூட்டணியில விஜயை சேர்ப்பாங்களா, இல்லை இந்த கூட்டணி விவகாரங்கள்ல இவங்க என்ன நடைபெறும், விஜய் அவர்கள் என்ன முடிவில் தான் இருக்காங்க? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 தேர்தலுக்கு மேலே அவர் வந்து தேர்தலில் 100 தொகுதி இல்லை 100 தேர்தல்களில் வந்து அது இந்த மாநில தேர்தல் அந்த மாநில தேர்தல் இடைத்தேர்தல் இப்படி கணக்கு பண்ணும்போது தோற்றுருக்காங்க. நீ ஓட்டே போடக்கூடாது. நீ ஓட்டு போட போனால் தானே வந்து பிஜேபிக்கு போடுவேன், இல்லை சிபிஎம்முக்கு போடுவேன், மம்தாவை எதிர்த்து போடுவேன். மம்தா கட்சிக்காரர் யதார்த்தத்தை பாருங்கள். நம்ம வந்து விஜயை வந்து நம்ம வந்து குறை சொல்ல. அவர் இடத்துல எந்த முதல்வர், திமுக முதல்வராக இருந்தாலும் அதிமுக முதல்வராக இருந்தாலும் இது செஞ்சுதான் ஆகணும். இந்த பேட்சை போர்ட்டில் திடீர்னு திமுக நினைச்சுன்னு வச்சுங்க, ஒரு 10 எம்எல்ஏ திமுக இல்லாத காசா ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துக்க போதும், உங்களுக்கு இடைத்தேர்தலில் வேணாம், அப்புறம் பின்னால் பார்க்கலான்னு சொல்லிட்டாருன்னு நீங்கள் என்ன பண்ணுவாங்க? பட் எவ்வளோ நாள் இதே கதையை சொல்லி ஓட்ட முடியும்? கஜானா காலின்னு சொல்லிகிட்டே இருந்தா டாஸ்மாக்ல இருந்தும் வருமானம் வரலையா? டாஸ்மாக்ல இருந்தும் வருமானம் வரல. அதுக்கப்புறம் தேர்தல் வருதுன்னு அது மும்மொழி கொள்கை இந்தியை திணிக்கிறாங்க. என்ன இந்தியை திணிட்டாங்க? அதை எடுத்து படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் நம்ம கல்வித்துறை அமைச்சர் நாங்கள் கண்டிப்பாக கையெழுத்து போட மாட்டோம், நமக்கு இருமொழி கொள்கை தான் அப்படின்னு வேற சொன்னார். அப்போ பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இவங்க கையெழுத்து போட மேக்சிமம் வாய்ப்பு இருக்குது. இவங்க கையெழுத்து போடுறதுனால மத்திய அரசினுடைய ரொம்ப இணக்கமாக இருக்கிறதுனால இவங்க கூட்டணியில் பெருசாக பிரச்சனை இருக்காதுன்றீங்க காங்கிரஸ். ஏன்னா இந்தியா கூட்டணி மேகதாதுல காங்கிரஸ் தானே, டிகே சிவகுமார்கிட்ட பேச வேண்டியதானே, ராகுல் காந்திகிட்ட பேச வேண்டியதானே. இல்லை அப்போ நேஷனல் லெவலில் உங்களுக்கு விஜயினுடைய முகம் தேவைப்படுது தானே? வணக்கம். நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பெலிக்ஸ், சொல்லுங்க சார். முதல் முறையாக 30 நாள் ஆட்சி அமைச்சதுல இருந்து இப்போ விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு 2வது தடவையாக டெல்லிக்கு போயிருக்காங்க. இப்போ போனதில் அங்கே காங்கிரஸ் கட்சி பிரமுகர்களையும் சந்திச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களையும் சந்திச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் இங்கே திமுக திடீர்னு நாங்கள் 3வது அணி ஒன்று அமைக்க போகிறோம் அப்படின்னையும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு. சண்முகம் அவர்கள் வந்து நாங்கள் சுயமாக தான் எல்லாம் முடிவெடுப்போம், திமுக கூட்டணின்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்லாம் பேசியிருந்தார். இப்போ இங்கே நம்ம இந்திய அளவில் நேஷனல் லெவலில் 3வது கூட்டணி அமையுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. 2வது, இவங்க நிறைய எனக்கு நிதியெலாம் பிஜேபி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து தாவேகா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இவங்க விபி ராம்ஜி திட்டத்தில் சைன் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த கிராமப்புற 125 நாள் அந்த வேலை திட்டத்தில் சைன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அந்த ஜல் ஜீவன் திட்டத்திலையும் சைன் பண்ணதாகவும் இவங்க சொல்கிறாங்க. உண்மையிலே இவங்க இந்தியா கூட்டணியில் விஜயை சேர்ப்பாங்களா, இல்லை இந்த கூட்டணி விவகாரங்களில் இவங்க என்ன நடைபெறும், விஜய் அவர்கள் என்ன முடிவில் தான் இருக்கிறாங்க? அதாவது காங்கிரஸ் வந்து இவங்க பக்கம் வந்துருச்சு, தாவேகா பக்கம் வந்துருச்சு. வந்தது மட்டும் இல்லாமல் திமுக அவங்களும் கண்ணாமுன்னான்னு திட்டிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. திமுகவில் முரசொலியில் முதல் பக்கத்தில் வந்து ராகுல் காந்தியை வந்து அவரை வந்து இரட்டை நிலையுடையவர், நம்பிக்கை துரோகி, புத்தி அற்றவர், இதை விட மோசமாக கேவலமாக எழுத முடியாது. இது நமக்கு என்ன கேள்வின்னா, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இல்லையாங்கிறத பற்றி விட்டுருவோம். ராகுல் காந்தி எவ்வளவு அறிவார்ந்தவர்ன்றது பொதுமக்களுக்கு ஏற்கனவே தெரியும். அது பல தேர்தல்களில் வந்து எதிரொலிச்சிருக்கு, அது தெரியும். அவர் இன்ஃபேக்ட் அவரை பேச விட்டால் தான் அவர் எவ்வளோ புத்திசாலிங்கிறது மக்களுக்கு அதிகமாக தெரியும். அவர் கொஞ்சம் மௌனவரதாக இருந்தால் அவர் கொஞ்சம் மரியாதை அதிகமாக இருக்கும். இது பொதுவாக ராகுல் காந்தியை பற்றி கிண்டலாக சொல்லுவாங்க. ஏதாவது தேர்தல், மாநில தேர்தல் வந்துச்சுன்னா ராகுல் காந்தியை பேங்காக் பக்கம் அந்த பட்டாயா பக்கம் அனுப்பிச்சி விடுங்க, தேர்தலில் ஜெயிச்சிடலாம். அவர் வந்து பிரச்சாரம் பண்ணார்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 தேர்தலுக்கு மேலே அவர் வந்து தேர்தலில் 100 தொகுதி இல்லை 100 தேர்தல்களில் வந்து அது இந்த மாநில தேர்தல் அந்த மாநில தேர்தல் இடைத்தேர்தல் இப்படி கணக்கு பண்ணும்போது தோற்றுருக்காங்க. என்னத்தையாவது பேசக்கூடாத பேச வேண்டிய இடத்துல விட்டுருவார், பேசக்கூடாத பேசி ஒரு சர்ச்சையில் மாட்டிக்குவார். அது அவருடைய சரியா இல்லையா? அது மட்டும் இல்லை, ஸ்கிரிப்டெல்லாம் வச்சுக்கிட்டா கூட இன்னாருக்கு இவ்வளவுதான் உயரம்னு இருக்குது. ஒரு தடவை கலைஞர் கருணாநிதி ஐயாவை வந்து கேட்டாங்க, நீங்கள் தான் வந்து சோனியா காந்தியெல்லாம் ஆட்டி படைக்கிறீங்க அந்த பீரியடில், அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு காரணமே மத்தியில் காங்கிரஸு கிங் மேக்கராக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் எப்போ கிங் ஆக போகிறீங்க?
ஒரு தமிழர் எப்போ பிரதமரை நீங்கள் ஆக முடியாது, ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட வந்து கேட்டேன். மற்ற விஷயங்கள்லாம் அவர் எப்படியோ விமர்சனங்களெல்லாம் தாண்டி அவர் கரெக்டாக சொன்னார். என்னுடைய உயரம் எனக்கு தெரியும்னார். அவர் உயரம்னு சொன்னது ஆள் நெட்ட குட்டன்றது இல்லை. அங்கே போய் நீங்கள் டெல்லியில் ஆட்சி பண்ணணும்னா முதல்ல ஹிந்தி தெரியணும், ஆங்கிலம் தெரியணும், அங்கே உள்ள அரசியல் சூழ்நிலை தெரியணும். எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் சூழ்நிலை வந்து ஆனானப்பட்ட அமித்ஷா மோடி 24 மாநிலத்தில் வந்து 19 மாநிலத்தில் நேரடியாகவும் 5 மாநிலத்தில் கூட்டணியாகவும் ஆட்சி புரியுறாங்க. டப்புன்னு வந்து இது வரைக்கும் நம்ம சொர்ணாக்கா இருக்காங்களே, அது இவங்க மேற்கு வங்காளத்தில் அடித்து நேரம் வந்து இடி ரைடு பண்ணுற இடத்துல உள்ளே பூந்து அந்த டாக்குமெண்ட்ஸு அந்த எவிடன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போலீஸை வச்சு தூக்கிட்டு போயிட்டு உன்னால் என்ன பண்ண முடியுன்ற அளவுக்கு ஒரு இதில் இருந்தாங்க. ஃபால்ட்டான ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் யாருமே அங்கே ஜஹாங்கீர் கான் அவர் பெரிய மாஃபியா, அவர் இந்த அம்மாவுடைய கட்சி, அவர் வந்து இந்துக்கள் யாராவது ஓட்டு போட போனால் அந்த வீட்டு பொண்ணை அவங்கெல்லாம் வெட்டிடுவோம், குழந்தைங்கள்லாம் தூக்கி நெருப்பில் போட்டுருவோம். நீ ஓட்டே போடக்கூடாது. நீ ஓட்டு போட போனால் தானே வந்து பிஜேபிக்கு போடுவேன், இல்லை சிபிஎம்முக்கு போடுவேன், மம்தாவை எதிர்த்து போடுவேன், மம்தா கட்சிக்கார். அப்படி இருந்தால அன்றைக்கி இப்போ கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. மம்தா வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது வழி விடுங்க, முன்னாள் சிஎம் வராங்கன்னா அவங்க பாட்டில் எங்களோட கும்பலாக வரட்டும், இப்படி பண்ணிட்டாங்க. அப்படி சொல்றதுனால நம்ம என்ன சொல்றோம்னா, ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் கொஞ்சம் வித்தியாசமானது. இங்கே திராவிடம்ங்கிற பேரில் ஒரு 60-70 வருஷமாக ஜனங்களை மூளைச்சலவை பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா மோகன்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த மாநிலத்தில் இருக்குது எடுத்து பாருங்கள். தமிழ்நாடு, ஆந்திரா ஒட்டி தெலுங்கானா, ஒரே இதில் தான் வரணும். மலையாளத்தில் கூட வரலையே. ஆமாம், மம்முட்டி மோகன்லால்லாம் வந்து அரசியலுக்கு வந்தாங்களா? வரலான்ட்டாங்க. அவங்க கூப்பிட்ட போது கூட வரலான்ட்டாங்க. இங்கே என்டி ராமராவ் வந்தார், அந்த மாதிரி வந்தாங்க போனாங்க. சிரஞ்சீவி வந்தார், கடைசியில் சிரஞ்சீவி என்ன ஆனார்? காணாமல் போயிட்டார். நீ பவன் கல்யாண் இருக்கார், நல்லபடியாக வரட்டும், நமக்கு தெரியல. அது இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன கட்சியாக தான் இருக்கார், தவிர ஒரு பெரிய அளவுக்கு இல்லை. அவரே முதலமைச்சராக வர அளவுக்கு இன்னும் வளரல. ஆமாம், அவரே சொன்னார் நமக்கு சூழ்நிலை சரியில்லை. அதனால் அந்த மாதிரி வரும்போது, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த கட் அவுட்டுக்கு பால விஷயம் கொடுக்குறது பண்ணது போகிறது வர்றது பைத்தியகாலத்தனமாக வந்து அந்த காலத்தையே நான் சொல்லுவேன். எம்ஜிஆர் படம் இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய சாபம். அது இது சினிமாவுக்கும் இந்த உண்மையான வாழ்க்கைக்கும் வித்தியாசம் புரியாத ஆட்சி. நான் சொல்லுது அந்த காலத்தில் எம்ஜிஆர்னா நான் எம்ஜிஆர் மட்டும் சொல்லலை. எம்ஜிஆர் ஒரு பாப்புலராக இருந்தபோது எம்ஜிஆர் எப்பவுமே அதிரடி, அதாவது சிவாஜி கணேசன் எல்லா விதமான ரோலையும் நடிப்பார். எம்ஜிஆர் கொஞ்சம் அந்த ஆக்ஷன் படம்லாம் நடிப்பார். எம்ஜிஆர் வரும்போது பின்னாலேருந்து எம்என் நம்பியார் தான் இப்போ ஒரு பீரியடில் வீரப்பன், அதுக்கப்புறம் எம்என் நம்பியார், இவங்கள தான் வில்லன். இப்போ எம்என் நம்பியார் ஒரு கத்தி எடுத்துகிட்டு குத்த வருவார். இங்கே எந்திரிச்சு பக்கத்து சீட்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா 4 பேர் எந்த கத்துவான், தலைவரை பின்னால் நம்பியார் கத்தி எடுத்துட்டு குத்த வர்றான் ஜாக்கிரதைன்னுவான். எம்ஜிஆர் கரெக்டாக அப்படி ஒரு அபோட்டாக நடிச்சு தூக்கி அந்த காலால் உதைப்பார், அந்த கத்தி அங்கே போய் விழுந்துன்னு அடிச்சிடுவார். இவனுக்கு ஒரே சந்தோஷம், இவன் சொல்லி தான் எம்ஜிஆர் வந்து கேட்டார். இவன் சொல்லலைன்னா அவன் குத்திருப்பான் நம்பியார். இப்படி ஒரு, அதாவது அசட்டு மூட நம்பிக்கை கொண்ட ஒரு இந்த சினிமா மீது மோகம் கொண்ட மக்கள் தமிழ்நாட்டில். இதே தான் ஆந்திராவுக்கு ஒட்டி தான் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து போய் தானே என்டி ராமராவ் இங்கே தானே ஹபீபுல்லா ரோடில் தானே வீடெல்லாம் இருந்தது. ஸோ அப்போ இங்கேருந்து போனதுனால அந்த ஒட்டினதுனால அங்கேயே அது ஒட்டிச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த நீங்கள் சொல்கிற இந்த கூட்டணி இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவர் போயிருக்காரு, முதல்வர் விஜய் போயிருக்காரு. முதல் தடவை போனார், என்னமோ 1.25 நிமிஷம் பார்த்தாருன்னாங்க, 10 நிமிஷம் பார்த்தாருன்னாங்க, 40 நிமிஷம் பார்த்தாருன்னாங்க. அமித்ஷாவை பார்க்கல, நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சரை பார்த்தாரு, பிரதமரை பார்த்தாரு. அது ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்திருப்பார், அவரும் சொல்லியிருப்பார். இப்போ போனால் கொஞ்சம் நிதி ஆயோக்கில் நீங்கள் மத்தியானம் 2 மணிக்கு, அது பிற்பகலில் தான் ஒரு கோரிக்கைகள்லாம் வைப்பாங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, வழக்கமான 2 மாதத்துக்கு ஒரு 2 மீட்டிங். அது இப்போ மிச்சம் இருக்கிற நேரத்தில் பிரதமரையும் சந்திப்பார், அநேகமாக அமித்ஷாவையும் சந்திக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சோனியா காந்தி, ராகுல் காந்திலாம் பாட்டு வந்துட்டார். கம்யூனிஸ்ட் தலைவர்லாம் பார்த்தாங்க. கம்யூனிஸ்ட் தலைவர்லாம் ஒரு மரியாதைக்காக பார்த்தார். ஏன்னா அவருடைய கட்சியில் இங்கே கூட்டணியில் வெளியிலிருந்து ஆதரவு பண்ணாங்க, அந்த மரியாதைக்காக பார்த்தாரு. இல்லைன்னா நீங்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்லாம் இப்போ வந்து எங்கே இருக்காங்க, தேசிய தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, எந்த இடத்துல ஆட்சியில் இருக்குது கம்யூனிஸ்ட்டு? கடைசியாக இருந்தது கேரளாவில், அதுவும் முடிஞ்சு போச்சு.
எந்த இடத்துலையுமே கம்யூனிஸ்ட் ஆட்சியிலையும் இல்லை, ஒரு ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த நிலைமையிலும் இல்லை. கேரளாவில் வேணால் ஒரு எதிர்கட்சியாக இருக்கே தவிர வேறு எந்த மாநிலத்திலையுமே கம்யூனிஸ்டுகள் வந்து மார்க்சிஸ்டாக இருக்கட்டும் மற்ற கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் ஒரு பெரிய அளவில் இல்லை. தமிழ்நாட்டிலையும் பாருங்கள், ஏதோ ஒரு வெளியிலேருந்து ஆதரவுங்கிறா 2 சீட்டை 2 பேர் வச்சுருக்காங்க, இவ்வளோதான். ஒரு பெரிய நீங்கள் எங்கேயாவது தமிழ்நாட்டில் வந்து கம்யூனிஸ்டுங்க நின்னா நிச்சயமாக ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு தொகுதியில் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த காலம். அப்போ அது மரியாதைக்காக அவங்க கூட்டணியில் இருக்காங்க, அங்கே போய் பார்க்குறாரு. முஸ்லீம் லீக்லாம் இங்கேயே உள்ள கட்சி, விசிகா இங்கேயே உள்ள கட்சி, தேசிய கட்சின்னு சொல்கிற அளவுக்குன்னா கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் அது போய் பார்த்தாரு. பிரதமர்லாம் வந்து பார்த்து தான் ஆகணும். நீங்கள் சொன்னீங்க அந்த நிதி, ஆமாம் அது பேர் என்ன, அது என்ன பிஎம்சி ராம்ஜி, அந்த பிபி ராம்ஜி திட்டம். அந்த பிபி ராம்ஜிங்கிறது வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் என்னமோ ஆக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அது கைது போட்டாங்க, காசு வரும். பாருங்க யதார்த்தத்தை பாருங்க. நம்ம வந்து விஜயை வந்து நம்ம வந்து குறை சொல்ல, அவர் இடத்துல எந்த முதல்வர் திமுக முதல்வராக இருந்தாலும் அதிமுக முதல்வராக இருந்தாலும் இது செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா திமுக இதுக்கு முன்னாடி அதை வந்து வேண்டான்னு சொல்லியிருந்தாங்க. 40% 60% மாநில அரசு நிதி கொடுக்கணும், அதனால முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல ஒன்னொன்னா பாத்தீங்கன்னா எம்என் ரேகா திட்டம், அதுதான் இப்ப இந்த பி ராம்ஜின் பேரை மாத்தினது. அந்த திட்டத்துல 40% கொடுக்கணும்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம்னா, மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னா நீங்கள் அதை 100 120 150 ஆக்கணும்னு சொன்னாங்க. என்னால் 125 ஆக்கியிருக்காங்க. 2 கேட்டானா பரவாயில்ல. 100ல் 125னா என்ன, ஒரே ஒரு விஷயம் என்ன நடக்கணும்னா, அது திமுக ஆட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா, வராதவங்க அந்த மஸ்டர் ரோல் அந்த காலத்தில் மாநகராட்சியில் கார்பரேஷனில் நடந்த மாதிரி ஊரில் உள்ளவங்கலாம் வேறு ஒரு தொகுதியில் இருக்கிறவங்க பேர்லாம் இல்லை சேர்த்து அவனுக்கு வந்து பணம் கொடுத்ததாக, வேலை செஞ்சதாகவும் பணம் கொடுத்து. சரி, வேலை செஞ்சால் வந்து எங்கேயாவது 4 நீர்நிலையில் ஏரி குளத்தில் தூர்வாரி ஏதாவது உருப்படியாக மரக்கன்று நட்டு எதாவது பண்ணுவான்னு ஒன்றும் பண்ண மாட்டான். காலையில் வந்து 1 ஹவர் உட்காந்து அவன் மட்டும் உட்காந்து டீ சாப்பிட்டு அரட்டை அடிச்சுட்டு காசை வாங்கிட்டு போயிடுவான். அதில் 25% அந்த உள்ளூர் நிர்வாகிக்கு கமிஷனாக அதை கொடுத்துட்டு போயிடுவான். இவ்வளோதான் நடக்கும். கடைசியில் பணம் மத்திய அரசுக்கிட்டேருந்து வந்து அது எங்கேயோ போய் சேருதே தவிர கமிஷன் போயிடுது, உருப்படியாக எந்த வேலையும் நடக்காமல் இருக்கு. இப்போ இவங்க விஜய் வந்து வேற வழி இல்லாம தான் அதில் இல்லை, அப்பதான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு அதை புரியணும்னா, ஆண்டுக்கு தமிழ்நாட்டு பட்ஜெட்டு ஒரு 4.5 லட்சம் கோடி, இவ்வளோதான் நம்மளுது. இதில் வந்து சம்பளம், அரசு ஊழியர், ஓய்வூதியம், பென்ஷனு, ஏதோ ஒரு வகையில் பென்ஷனு. அதுக்கப்புறம் வந்து இந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கினது ஏற்கனவே திமுக பீரியடில். திமுக வரதுக்கு முன்னால் 2021 5 லட்சமாக இருந்துச்சு, 10 ஆயிடுச்சு. அதுக்கு 70,000 கோடி வருஷத்துக்கு வட்டி மட்டும் கட்டணும், அசல் இல்லை வட்டி மட்டும். இதுக்கெல்லாமே 2 லட்சம் கோடிக்கு மேலே ஆயிடுது. கிட்டத்தட்ட 4.5ல் 2 2.25 2.5 வரைக்கும், 2லேருந்து 2.5 வரைக்கும் போயிடுது. இவர் வந்து இலவசம் 1000 ரூபா கொடுத்துருக்காரு இப்போ இந்த மகளிருக்கு. பாக்கி 1500 ரூபா எப்போங்கிறத பற்றி சொல்கிறேன்னு இருக்காரு. 6 மாதம் வெயிட் பண்ண, மறுசீரமைப்பு மறு பரிசீலனை ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. இப்பெல்லாம் கூட 6 மாதம் கழிச்சு ஏதோ ஒன்று கொடுக்க வேண்டி வரும். இந்த தாலிக்கு தங்கம் 8 கிராம் கொடுக்குறான், பட்டு புடவை கொடுக்குறான், அப்புறம் டிப்ளமா ஹோல்டருக்கு 2000 ரூபாய், இப்போ மற்ற இன்ஜினியராக இருந்தால் பட்டதாரியாக இருந்தால் 4000 ரூபா இப்படிலாம் சொல்லி நிறைய திட்டம்லாம் சொல்லியிருக்காரு. இந்த திட்டம்லாம் விவசாயிகளுக்கு சொன்ன திட்டத்தில் சொன்னது வேற, இப்போ செஞ்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர் இருக்கிறவனுக்கு 50,000 ரூபா வரைக்கும் தான். இப்போ மகாராஷ்டிரலாம் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் தள்ளுபடி பண்ணுறான். அது இந்த 2.5 ஏக்கர் 5 ஏக்கர்லாம் ஒன்றும் லிமிட் இல்லாமல் பண்ணுறான். அந்த மாதிரிலாம் பண்ணணும்னா நம்ம பாட்டில் வந்து இந்தியா பூரா உள்ள பட்ஜெட்டு பூரா நம்ம வந்தால் கூட நமக்கு கட்டுப்படி ஆகாது. இந்த கட்சியாக இருக்கும்போது நீங்கள் வாயில் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் கேட்பீங்க, திமுக கூட தான் 519 வாக்குறுதி கொடுத்துச்சு, அது என்ன பண்ணுச்சுன்னு. அவங்க அப்படியே பழகிட்டாங்க. வாக்குறுதி கொடுத்தா வாக்குறுதி தானே, நீட் தேர்வு அந்த ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு உதயநிதி சொன்னார். கடைசி வரைக்கும் அந்த 5 வருஷத்து ரகசியம் சொன்னாரா? ஏதாவது அது விஷயமா பண்ணாங்களா? கச்சத்தீவை மீட்போன்னு கொடுத்ததே இவங்க தான். கூட சேர்ந்து கச்சத்தீவை தாரவாத்ததே இவங்க தான். ஆனால் கச்சத்தீவை மீட்போம் இதெல்லாம் வந்து திமுக அது பழக்கமானது. இவங்க இப்போ தான் புதுசு. மக்களை வந்து நம்பகத்தன்மையை இழந்து விடக்கூடாது. அதுவும் கொஞ்சம் இந்த நம்பர் ஆடிக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் மார்ஜினில் நிற்கிது. 107 வந்தது, மற்ற ஓட்ட வச்சு தான் இருக்குது. பேச்சப் ஒர்க்கில் தான் ஓடுது. இந்த பேச்சப் ஒர்க்கில் திடீர்னு திமுக நினச்சிதுன்னு வச்சுங்க, ஒரு 10 எம்எல்ஏ திமுக இல்லாத காசா? எப்பா நீ வந்து வருஷம் பூரா சம்பாதிச்சு எவ்வளோ சம்பாதிக்க போகிற? அதை போல் 5 மடங்கு வாங்கிக்க. இப்போ அட்வான்ஸ் கேஷ் ஒன்றும் பண்ண வேணாம், நீ ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துக்க போதும். நீ திமுகவில் சேர்ந்தா சேரு,
சேர்ந்தீங்கன்னா ஏதாவது உள்ளாட்சியில் வரும்போது உனக்கு எதாவது பார்த்து கொடுப்போம், 7-8 மாதத்தில் வரும் உள்ளாட்சி, ஏதாவது உனக்கு பார்த்து மேயர் ஆக்கி விட்டோன்னா அவன் அந்த ஒரு வரானோ இல்லையோ அந்த திருப்தியில் அவன் வருவான். ஏற்கனவே அந்த 3+1 4 பேர் ரிசைன் பண்ணாங்களே, இவங்க கதியாக என்ன போகுதுன்னு தெரியல. இப்போ ஒரே வழக்குகள்லாம் வந்துடுச்சு. டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணோம், இந்த தேர்தலுக்கான செலவை அவங்ககிட்ட வசூல் பண்ணணும், 20 வருஷத்துக்கு அவங்கள தேர்தலில் நிற்க வைக்கக்கூடாதுலாம் வழக்கு வந்துருச்சு. இந்த வழக்கெல்லாம் எப்படி போக போகுதுன்னு தெரில. இதெல்லாம் தாண்டி விஜய் வந்து ஆமாங்க ரொம்ப சிக்கல் ஜாஸ்தியாக இருக்குது, உங்களுக்கு இடைத்தேர்தலில் வேணாம், அப்புறம் பின்னால் பார்க்கலான்னு சொல்லிட்டாருன்னு நீங்கள் என்ன பண்ணுவாங்க? திருப்பி போய் எம்எல்ஏ ஆக முடியாது, முடிஞ்சு போச்சு அந்த கதை. நீங்கள் கதி அதோ கதி இசக்கி சுப்பையா, அந்த மரகதம் குமாரவேலு, பெருந்தூர ஜெயக்குமார், அப்புறம் இன்னொரு அம்மா, நீங்கள் எல்லாரும் வந்து அதோட வந்து அரசியல் அஸ்தமனம் தான். நம்பிக்கையில் விஜய் இடைத்தேர்தலில் கொடுப்பாரு. அந்த இடைத்தேர்தலையும் இந்த தாவேகாரன்லாம் வேலை செய்யணும். ஏற்கனவே இவங்ககிட்ட தோத்தவன் அவன். இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா ஒரு தாவேகாரன் அங்கே தோற்றுருப்பான். அவன்லாம் இவங்களுக்கு வேலை செய்யணும். எவ்வளோ தூரம் விசுவாசமாக வேலை செய்வான்? என்ன தோக்கடிச்சானா இவனையா வர விடுறதுன்னு சொல்லி போட்டு தள்ளிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது இவர் வந்து வேற வழியில் மத்திய அரசோட இணக்கமாக போவதை தவிர வேறு வழியில். ஏன்னா ஆட்சியை அரசியல் ரீதியாக காப்பாற்றணும்னா அந்த கூட்டணி காங்கிரஸ் உள்ள வந்துருச்சு. காங்கிரஸ் உள்ள வந்ததுனால பாஜக வந்து குச்சியால கூட தொடாது விஜய அரசியல் ரீதியா. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகா கூட பரவாயில்ல, ஒரு காலத்தை பாஜக கூடவே இருந்திருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருந்திருக்காங்க. அது ஒன்றும் இந்த மாதிரி திட்டங்கள் மேல கையெழுத்து போடும் போதெல்லாம் இப்ப எதிர்கட்சி குற்றச்சாட்டு வைப்பாங்கல்ல, மாநில சுயரிமை அது போது இது போதுன்னு இருக்கவே இருக்கு. மக்கள் நலன்னு ஒரு டயலாக் இருக்குல்ல, அந்த டயலாக் எடுத்து விட்டுற வேண்டியதானே. உள்ளுக்குள்ள ஃபைலுக்குள்ள நிறைய டயலாக் இருக்கு, எந்த சமயத்துல எந்த டயலாக் எடுத்து விடணுமோ விட வேண்டியதானே மக்கள் நலனுக்காக அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க அந்த சொன்னீங்க அந்த பிஎம் அது பண்ண எம்என் ரேகா, அதுதான் அந்த பிஜி ராம்ஜி, அது வரும்போது 100 நாட்களுக்கு பதில் 125 நாட்கள்னா கிராம மக்கள். ரெண்டாவது விஜய்க்கு வந்து எப்பவுமே அந்த கரெக்டாக ஸ்ட்ராங்கான அவருக்கு ஸ்ட்ராங்கான விஷயம், வீக்கான விஷயம் நம்ம சொல்லிட்டோம். இந்த நம்பர் கம்மியாக இருக்குது, அனுபவமின்மை, அந்த முதிர்ச்சியின்மை, தாவேக்காரனே எல்லா விழாலையும் பார்த்து இப்போ கூட அந்த சிங்கப்பெண்ணாதிரடி விழாவில் அதிகாரிகள் உட்கார்ற அதே ரோலையே வந்து இந்த பக்கம் வந்து தாவேக்காரன் உட்காடுறான். அது ஏதோ தலைவர்கள்லாம் உட்காடுறாங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த அடிப்பொடியெல்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் உட்கார வச்சா வட்ட செயலாளர்லாம் உட்கார வைக்கும்போது இந்த அதிகாரிகள்லாம் கடுப்பாக இருக்குமா இருக்காது. ஏன் நம்ம ஊரில் வந்து இந்த சுற்றிட்டு இருந்த பையன் சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்கூட்டர் எடுத்து சுற்றிட்டு இருந்த பையன் இன்றைக்கி வந்து நமக்கு ஈக்குவலாக இங்கே வந்து உட்காந்துட்டு நம்மளை வேறு அப்படி கெத்தாக வேறு இது ஒரு இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம். அதிகாரிகிட்ட வந்துட்டு என்றைக்குமே பாய்ச்சிட்டோம்னா வச்சு செஞ்சுருவாங்க, எல்லா ஆட்சிக்கும் பொதுவானது. இன்னும் இவங்களுக்கு அந்த முதிர்ச்சி வரல. தாவேகா தொண்டர்களுக்கு தனியாக ஒரு செக்ஷன் பின்னால் ஒரு இடத்துல உட்கார வைங்க. இந்த அதிகாரிகள்லாம் வந்து முன்னால் உட்காந்துட்டா அவங்க அந்த மாதிரியாக கொடுத்தா தான் அங்கே வேலை நடக்கும். இதெல்லாம் இன்னும் இவங்க கற்றுக்கல. இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு முக்கியமான பலவீனம் என்னன்னா கையில் கஜானால காலி. அதுக்கு இவங்க காரணம் இல்லை, இதுக்கு முன்னால் நடந்த திமுக அரசு தான் காரணம். பட் எவ்வளோ நாள் இதே கதையை சொல்லி ஓட்ட முடியும்? கஜானா காலி சொல்லிகிட்டே இருந்தா டாஸ்மாக்ல இருந்தும் வருமானம் வரலையா? டாஸ்மாக்ல இருந்தும் வருமானம் இல்லை, அது வரும், அது தனி கதை, அது வரும். அது தனியார் மயமாக்குறாங்கன்னு சொல்லி செய்தி வருது, அது வரும் அந்த விஷயத்துக்கு. என்னன்னா இப்போ மத்திய அரசுகிட்ட இருந்து நிதி அதுலேருந்து வரணும். அப்புறம் அந்த பிஎம் ஸ்ரீ திட்டம், அந்த திட்டம் வந்து ஆக்சுவலாக வந்து மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு நாங்கள் கைது போட மாட்டோம்னு கலாட்டா பண்ணி பாதியில் நிறுத்திவிட்டாங்க திமுகவில். ஆனால் எப்படி பண்ணாங்க? முருகானந்தம் அவர்கள் சீஃப் செக்ரட்டரி, அதாவது தலைமைச் செயலாளராக இருக்கும்போது நாங்கள் வந்து இந்த எம்ஓவில் கைது போடுறோன்னு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிட்டார். அதை நம்பி 2 இன்ஸ்டால்மெண்ட்டு பணம் கொடுத்துட்டாங்க, 2000 கோடி. அதுக்கப்புறம் தேர்தல் வருதுன்னு அது மும்மொழி கொள்கை இந்தியை திணிக்கிறாங்க. என்ன இந்தியை திணிச்சுட்டாங்க? அதை எடுத்து படிக்கிறவனுக்கு தெரியும். சாதாரண மனுஷன் கூட அதை எடுத்து வெப்சைட்டில் எடுத்து 16 மொழி கொடுக்குறான். அதில் 8 வந்து இந்திய மொழி, 8 வந்து அது ஃப்ரெஞ்சு ஜெர்மன் மாதிரி மொழி. இல்லை நீங்கள் தமிழ் உங்கள் தாய்மொழி அந்தந்த மாநிலத்தில், ஆங்கிலம் 2 ஆட்டோமேட்டிக்கு. 3வது மொழியாக நீ இந்த 16 மொழியில் எந்த மொழியாவது எடுத்துக்கலாம். இந்த 16ல் ஹிந்தி 1. உனக்கு பிடிக்கலன்னா ஹிந்தி எடுக்காத, தெலுங்கு எடுத்துக்க, கன்னடம் எடுத்துக்க, மலையாளம் எடுத்துக்க, இல்லை ஃப்ரெஞ்சு ஜெர்மன் எடுத்துக்க. அதுலேயே அவங்க என்ன பண்ணாங்க, குறைஞ்சபட்சம் 2 இந்திய மொழியாக இருக்கணும். ஒரே ஃப்ரெஞ்சு ஜெர்மனாகவே படித்து நம்ம ஊருக்காரன் ஃப்ரெஞ்சு ஜெர்மன் படித்து எவ்வளோ பேர் ஃப்ரெஞ்சு ஜெர்மனுக்கு வேலைக்கு போக முடியும்? நீங்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து நொண்டி அடிச்சுட்டு இருக்கான். இன்றைக்கி ஐரோப்பிய பொருளாதாரமும் அமெரிக்க பொருளாதாரமும் சிங்கி அடிக்குது. நம்ம எவ்வளோ பரவாயில்லன்னு இருக்கோம். அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில்
இவங்க சும்மா அந்த அரசியலுக்காக கைது 2 இன்ஸ்டால்மெண்ட் வாங்குற வரைக்கும் சும்மா இருந்துட்டு கைது போடுறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு திமுக அரசு அது பண்ணிடுச்சு. ஆனா அவரு நம்ம கல்வித்துறை அமைச்சர் நாங்க கண்டிப்பா கையெழுத்து போட மாட்டோம், நமக்கு இருமொழி கொள்கை தான் அப்படின்னு வேற சொன்னாரு. அது வந்த புதுசுல அப்படி சொன்னா தானே ஜனங்கள்கிட்ட இருக்கணும். கூட்டணியும் பிரிஞ்சிடக்கூடாது. 108 நம்பரு. ஆமா, அந்த 108 நம்பர் அப்புறம் அவரு திருமாவளவன் அப்புறம் ஒருத்தருட்டையும் போய் எல்லாத்தையும் கெஞ்சணும்ல. இல்ல ஏற்கனவே வந்து இவங்க வேற அவங்க 2 பேரும் வெளியில் இருந்த ஆதரவு கம்யூனிஸ்ட் 2 பேரும் எப்போனா கிளம்பி போயிடுவாங்க. அப்பப்போ வேற பயமுறுத்திட்டு இருக்காங்க. நாங்கள் கொள்கை அளவில் இன்னும் திமுக தான் கூட்டணியில் இருக்கோங்கிறோம். இங்க ஆட்சியில் இருக்கோம், ஆட்சி கூட்டணிக்காக ஆதரவு கொடுக்குறோம். ஆனா வந்து கொள்கை கூட்டணி அங்கதான் தொடருதுங்கிறான். இது என்னன்னே புரியல. அப்ப PM ஸ்ரீ திட்டத்துல இவங்க கையெழுத்து போட மேக்சிமம் வாய்ப்பு இருக்குன்றீங்க. PM ஸ்ரீ திட்டம், அதான் அந்த பழைய எம்என்ரேகா திட்டம் புது பேர்ல இருக்குது. இந்த மாதிரி மத்திய அரசுக்கான அந்த மத்திய அரசுடைய திட்டங்கள்லாம் இவங்க கையெழுத்து போட்டா தான் இவங்களுக்கு பணம் வரும். நீங்க உங்களுக்கு இது கரெக்டா புரியணும்னா அண்ணன் செங்கோட்டையன் என்ன சொன்னார் பாருங்க. நீங்க வந்து 1000 கோடி நாங்க பேரிடர் நிவாரணத்துக்காக கேட்டோம், உடனடியாக மத்திய அரசு எங்களுக்கு கொடுத்து விட்டதுன்னு பாராட்டினாரு. அப்படி பாராட்டினாருன்னா என்ன அர்த்தம்? இப்படி பாராட்டி இந்த புலவர்கள்லாம் வந்து அரசே உங்களை போன்ற மாமன்னர், தோல் தினவு உள்ள மாமன்னர் உலகத்தில் யார் இருக்கிறார்கள் பாட்டு பாடினாதான் பரிசில் கொடுப்பாங்க. அது மாதிரி பாடி 1000 கோடி வாங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு 2000 கோடி 3000 கோடி வாங்கினா தானங்க இங்கே வந்து இந்த அட்லீஸ்ட் முதல்ல 1 வருஷ ஆட்சியை வந்து பொருளாதார ரீதியிலையும் நடத்தி ஆகணும். அரசியல் ரீதி தனி, பொருளாதார ரீதியில் நடத்தணும்னா எங்கிருந்து காசு வரும்? போக்குவரத்து துறையில் 1 லட்சம் கோடி கடை, அப்புறம் போக்குவரத்து கழகங்கள்ல இது டிஎன்இபி டிஸ்க்கு காணாமல் போச்சு, ஹார்ட் டிஸ்க்கு அது மரமோ அது தனியாக அது நடக்குது, அது வேறு விஷயம். அது யார் எடுத்திருப்பாங்கன்றது எல்லாருக்கும் புரியுது, அது ரைட்டு. ஆனால் அது 2 வாரம் பொறுத்து கொண்டு போய் சிந்தாரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏன் கொடுத்தீங்கன்றது தான் ஒரு கேள்வி. அது என்ன ஏதாவது இதுவா இப்போ செயின் பறிப்பு கேஸா இல்லை பிக் பாக்கெட்டு கேஸா? சிந்தாரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் இவ்வளோ பெரிய டேட்டா காணாமல் போயிருக்கா, கமிஷனர்கிட்ட போனோம் இல்லை சைபர் கமிஷனர்கிட்ட போயிருக்கணும். அது ஏன் அதுக்கும் 2 வாரம் ஆச்சுன்னு தெரில. நிறைய கேள்வி இருக்குது. அது இப்போ யாரோ சிபிசிஐடி போட்டு விசாரணை பண்ணாங்க, வரட்டும். ஆனால் இதெல்லாம் இருக்கும்பொழுது இவங்களுக்கு ஒரு பக்கம் நிதி பொருளாதார ரீதியில் ஒரு நெருக்கடி இருக்குது, அரசியல் ரீதியில இருக்கவே இருக்கு. நீங்க கேட்ட அந்த கடைசி கேள்விக்கு வந்து இதை முடிச்சிருவோம். இண்டி கூட்டணியில சேருவாங்களான்னு இல்ல. இப்போ இவங்க கையெழுத்து போடுறதுனால மத்திய அரசினுடைய ரொம்ப இணக்கமா இருக்கிறதுனால இவங்க கூட்டணியில பெருசா பிரச்சனை இருக்காதுன்றீங்களா காங்கிரஸ்? ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு இது வேறு அது வேறுன்னு கொண்டு வந்துட்டாங்க. அங்க வரும்போது மத்திய அரசு மாநில அரசு கூட்டுறவு, நாங்கள் இணக்கமாக இருப்பது தமிழ்நாட்டு மக்களின் நன்மைக்காக அப்படி சொல்லியாச்சு. அரசியல்ல வந்து காங்கிரஸ் என்ன சொல்லுது? நீ வந்து அதாவது தாவேகாவை வந்து நீங்க இண்டி கூட்டணியில வந்துருங்க. ஏன்னா திமுக வந்து அதான் சொல்லணும், முரசொலியில கண்ணாமண்ணன் கெட்ட வார்த்தையிலே திட்டுறாங்க ராகுல் காந்தியை. அவ்வளவு மோசமா போச்சு உறவு. இதுக்கப்புறம் மீண்டும் அங்கே வரப்போறது இல்லை. அவங்க காங்கிரஸ் புட்சாலித்தனமா பண்ணிட்டாங்க. சீமான் கூட அதை பற்றி பேசியிருக்காரு. அது தேர்தலுக்கு முன்னால வந்து திமுக வாய்ஸ் வச்சு ஏதோ பேசி அவர் கிறிஸ்டோபுரத்திலுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டாங்க. தேர்தலுக்கு பின்னால இந்த பக்கம் மாறி வந்து இங்கே ஒரு இவருக்கு பிரவீன் சக்கரவர்த்தி வாங்கிட்டாங்க. மொத்தம் அவங்கள திட்டி அந்த பக்கம் வாங்கிட்டாங்க, இவங்கள திட்டி இந்த பக்கம் வாங்கிட்டாங்க. இப்படி ஒரு ரைட்டு. அவன் ஏதோ அவங்க அரசியல் சாதுரியம்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சுக்கிட்டாங்க, 2 பேரும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது. அங்கே காங்கிரஸ் பாருங்க, அது காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்கு. மம்தா வந்து காணாமல் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் வந்து அது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இருந்த மம்தா காணாமல் போச்சு அரசியல் ரீதியாக. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க வந்து இந்த நிதி தொடர்ந்து வரணும்னா இது ஒண்ணு. இப்ப விஜய் நேற்று பேசியிருக்காரு, இண்டி கூட்டணியில் பேசுவது யாரோ ஒரு அமைச்சர் வந்து முதல்வர் தான் முடிவெடுக்கணும். நான் வழக்கமா சொல்லிட்டாரு. முதல்வர் வந்து அதை பத்தி பேசும்போது இப்போதைக்கு சேர வேணாம்னு முடிவு சொன்னதாக தகவல். இப்ப போய் அங்க சேர்ந்தா அப்ப காங்கிரஸை நம்ம வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி ஆகும் இல்லையா? காங்கிரஸுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி தான் அங்க போனோம். அங்கே ஏற்கனவே வந்து இந்த ஆம் ஆத்மி கட்சி மற்ற சமாஜ்வாதி கட்சி இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸை கண்டாலே பயந்து ஓடுறாங்க. ராகுல் காந்தியை தலைவராக போடணும்னு சொன்னும்போது கூடாதுன்னு சொல்லி மல்லிகார்ஜுன் கார்கே வாக்குனாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை மம்தா கூட அந்த பிரச்சனையெல்லாம் பண்ணிச்சு. மம்தா தான் இன்ஃபேக்ட் முதல்ல ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் தாண்டி முதல்ல இண்டி கூட்டணி ஆரம்பிச்சதே நிதிஷ்குமார் தான். கடைசியில் அவர் வேற எங்கேயோ போய் சேர்ந்து இந்த பக்கம் வந்துட்டாரு. என்ன சொல்றேன்னா,
இப்ப காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ரொம்ப காமிச்சிட்டாருன்னா விஜய், மத்திய அரசுல இருந்து நிதி வராது. நிதியும் வரணும், இதையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்ப என்ன, நாங்க இப்போதைக்கு இண்டி அதுவே நொண்டி கூட்டணி. இந்த நொண்டி கூட்டணியில இப்ப போய் விஜய் கட்சி சேர்ந்தா என்ன, வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன, நம்ம தெளிவா பேசுறோம். இதனால இண்டி கூட்டணிக்கு ஒரு பெரிய லாபம் வரப்போறது இல்லை, விஜய் கட்சிக்கும் தாவேகாவுக்கும் ஒரு பெரிய லாபம் ஒன்றும் வரப்போறது இல்லை. இண்டி கூட்டணியில் சேர்ந்து என்ன வரப்போகுது? இன்னும் உத்தரப்பிரதேசத்துல விஜய்க்கு 10 சீட்டு ஒதுக்குவாங்களா? நடக்க போறது இல்லை. உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாதி கட்சி ஜெயிக்குமானே தெரியல. 2029க்கு பிளான் போடலாம்ல அவங்க. விஜய்க்கு ஒரு பெரிய மாசு இருக்குன்னு அவங்க நம்பிக்கிட்டே தானே இருக்கிறாங்க. இல்லைங்க, நீங்க கரெக்டு. இண்டி கூட்டணியில் சேர்ந்ததுனால அப்படி ஒரு எதிர்கட்சின்னு, ஒரு முக்கியமான எதிர்கட்சி, பிராந்திய கட்சி அப்படின்னு ஒரு வரும். பணம் யார் கொடுப்பா? காங்கிரஸ் கொடுக்குமா? இந்த அரசுடைய செலவுக்கு நான் தான் சொல்றேன், பாதிக்கு மேலே வந்து சம்பளம், பென்ஷன் இதிலேயே போயிடுது, வட்டியிலேயே போயிடுது. மிச்ச பணத்தை வச்சு ஆட்சி நடத்த முடியாது. ஆட்சி நடத்த முடியாதுன்னா ஆட்சி கவுந்துரும் பொருளாதார ரீதியாக. அப்போ நடத்தணும்னா மத்திய அரசு தயவு வேணும். அப்போ மத்திய அரசையும் நீங்கள் சோப்படிச்சாகணும், காங்கிரஸையும் பகைச்சக்கூடாது. இதுக்கு நடுவில் வந்து அப்பப்போ அவன் கிளப்புறான். மேகதாதுல காங்கிரஸ் தானே, டிகே சிவகுமார்கிட்ட பேச வேண்டியதானே, ராகுல் காந்திகிட்ட பேச வேண்டியதானேன்னு. ராகுல் காந்தி சொன்னா காவேரி திறந்து விட்டுருவாங்க டிகே சிவகுமார். அவர் திறந்து விட்டாருன்னா அப்புறம் அவர் எப்படி அவர் ஊர்ல அவர் எப்படி அரசியல் பண்றது? எல்லா இப்போ இங்க உள்ள காங்கிரஸ்காரன் என்ன சொல்றான், மேகதாதுல கட்டக்கூடாதுன்றான். அங்க உள்ள காங்கிரஸ்காரன் கட்டுவேங்கிறான். ஏன் வந்து ஒரு ஒத்த முடிவுக்கு வர முடியல? வரமாட்டாங்க, பேசி வச்சுட்டு தான் பண்ணுவாங்க. நீ அப்படி பேசு, நான் எப்படி பேசுறேன், நம்ம 2 பேரும் அரசியல் பண்ணுவோம். இது இயல்பான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் 3வது கூட்டணி இல்லை 3வது கட்சி ஆட்சிக்கு வராது அப்படின்லாம் பெரிய அளவில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் வந்துட்டாரு. இப்போ இதே பிளானை திமுக முன்னெடுக்குது. ஆம் ஆத்மி அவங்க என்ன சொல்றாங்க, பாஜக காங்கிரஸ் அல்லாத ஒரு 3வது, அதாவது அவங்க என்ன பண்றாங்க, இண்டி கூட்டணியை கலைக்கணும். ஆமா, அதனாலதான் இந்த இதுலயும் கலந்துக்கல அவங்க. அதுக்கு போல இண்டி கூட்டணியை கலைச்சுட்டு, இது பாஜக, இது காங்கிரஸ். இப்ப காங்கிரஸ் எதிரி ஆயிடுச்சு. கெட்ட வார்த்தையில் திட்டுற மாதிரி, முரசொலியில திட்டுற மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ 3வது ஒண்ணு, பாக்கி எல்லாரும் ஒன்னா சேருவோம். அப்படி சேரும் போதும் அங்க என்ன பிரச்சனை, திமுக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தாவேகா போக முடியாது. திமுக ஒரு 3வது கூட்டணி வைக்கிறது, அதுக்கு ஏதோ ஒரு பேர் வைங்க. தாவேகா கூட்டணிக்கே ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி ஏதோ ஒரு சமூக நீதி கூட்டணின்னு பேர் வச்சுவிட்டாரு. அவரு மார்க்சிஸ்ட் சமூகம் வந்து இது அதிக பிரச்சனை தரணும்னு சொல்லி அவர் திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ இது உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ நீங்க 3வது கூட்டணின்னு ஒன்று திமுக அமைச்சதுன்னா இல்லை தாவேகா இல்லை, காங்கிரஸோட போய் சேரலாம்னு ரொம்பவும் வந்து ஓட்டிக்கிட்டோம். இங்கே ஏதோ தமிழ்நாடு வரைக்கும் ஓட்டிக்கலாமே தவிர அதை தாண்டி போய் ஓட்டிக்கிட்டோம்னா அங்கிருந்து நிதி வராது மத்திய அரசுலேருந்து. ஆடு புலி புல்லுக்கட்டு இந்த பிரச்சனைக்குள்ள இப்போ விஜயுடைய அவர் என்ன பண்றாரு, அங்க மத்திய அரசு ஒட்டி போயிடுவோம், நிதி வாங்கிப்போம். காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் இந்தியா கூட்டணியை உடைக்கிறதுக்கு திமுக எல்லா வேலைகளையும் பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா மம்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 அஸ்தமிக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. பாக்கி யாருங்க பெருசா, டெல்லி கெஜ்ரிவாலுமே டவுன் ஆயிட்டாரு. சமாஜ்வாதி தான் ஏதோ சுமாரா ஓடிக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப பிரமாதமா இல்லை, சுமாரா ஓடிக்கிட்டு இருக்கு. லாலு பிரசாத் யாதவும் அவர் கட்சியும் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை, தேஜஸ்வி அவர் பையன் கட்சியும். வேற எந்த கட்சி அங்க இருக்கு, ஒரு பெருசா ஒன்றும் இல்லை. அப்ப இந்த இண்டி கூட்டணின்றதே இந்த மிஸ்லேனியஸுமாங்க, இந்த உதிரியெல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்த மாதிரி ஒரு இந்த வேலை இல்லாதவங்களாம் சேர்ந்து இந்த குட்டிச்சவரில் ஏறி உட்காந்துக்கிட்டு போகிற வரவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருப்பானே, அந்த மாதிரி ஒரு கூட்டணியாக தான் இருக்கே தவிர உருப்படியாக ஒன்றும் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தரே நிறைய கருத்து வேற்றுமைகள் இருக்கு. இதில் திமுக இருந்தது, அவங்க தான் 2019 ராகுல் காந்தியை பிரதமர் ஆகணும்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி விட்டோம். அப்படி திமுக உருவாக்குனாலும் கம்யூனிஸ்டுகள், விசிகா இந்த டீம்லாம் போக வாய்ப்பு இல்லை, இருப்பாங்க. அதான் சொல்றேன், ஏன்னா இந்த ஆட்சியில் இருக்கும்போது அங்க போக முடியாது. இதுதான் சொன்னேன், ஆடு புலி புல்லுக்கட்டுன்னு. இந்த ஆடு புலி புல்லுக்கட்டு விஷயம் வந்து தாவேகாவுக்கு மட்டும் இல்லை, திமுகவுக்கும் இருக்கு. இப்போ இண்டி கூட்டணிக்குள்ள நம்ம போறதா, நம்ம போனா அந்த இடத்துல தாவேகாவும் பக்கத்துல வந்து உட்காந்தா நமக்கு மரியாதை இருக்குமா? அப்ப அங்கேயும் அதே பிரச்சனை திமுகவுக்கும். இண்டி கூட்டணியில
இவங்களுக்கு தாவேகாவுக்கு அதே பிரச்சனை, நிதி பிரச்சனை நம்ம பேசிட்டோம். இப்படி அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இப்போ விசிகாவுக்கு இருக்குன்னா நீங்கள் இண்டி கூட்டணியில் இத்தனை நாள் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ கூட அது கூட போயிட்டு வந்தாங்க. இந்த இண்டி கூட்டணியும் போது விசிகாலாம் போயிட்டு தான் வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து தாவேகாவுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை. இருக்கிறது 2 அமைச்சர், ஏதோ கட்சி, ஏதோ 2 எம்எல்ஏ அதை வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு நிம்மதியாக இருக்கலாம். அதுக்கு மேலே அவங்களுடைய ஸ்டேக்ஸ் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்களுக்கு கம்யூனிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து இண்டி கூட்டணியில் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, 3வது கூட்டணின்னு திமுகக்குள்ளே போனாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஏதோ வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொல்கிறாங்க. இப்போ முஸ்லீம் லீகெல்லாம் வந்து அது வந்து பெருசாக வந்து காங்கிரஸோட போகிறதா இல்லை. நீங்கள் நேஷனல் லெவல்லன்னு பார்க்கும்போது முஸ்லீம் பார்ட்டி எல்லாமே காங்கிரஸ் பக்கம் தானே நிற்பாங்க. திமுக போகிற பெரிய வாய்ப்பு இல்லை. அது திமுக பக்கம் வர இங்கே தமிழ்நாட்டிலே இங்கேருந்து பிரிஞ்சு அங்கே போயிட்டாங்க. அப்படிங்கும்போது இப்போ ஜவஹர்லாவும் ஒரு பேர் என்ன தமிழ் அன்சாரியும் உதயசூரியனில் நின்னாங்க. அவங்க 2 பேரும் நாங்கள் அதை ராஜினாமா பண்ணிவிட்டு தாவேகா பக்கம் வரோன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வைகோ வேற வந்து என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் அப்போவே துரதிருஷ்டவசமான ஒரு முடிவு எடுத்துட்டோம், அப்போவே வந்து நாங்கள் உதயசூரியனில் நின்று இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். இப்போ வந்து ஆனால் வந்து மதிமுக உள்ளே வரதை பற்றி விஜய் வந்து வேணான்ட்டாரான். ஏற்கனவே வந்த 4 பேரே வந்து சட்ட சிக்கல், அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கே சட்ட சிக்கல் இருக்கும் போல் இருக்குது. இது இப்படி இருக்கும்பொழுது நம்ம வேறு புதுசாக ஆளை சேர்த்தோம்னா குதிரை பேரம்னு சொல்லி அது பெருசாயிரும். யாரையும் சேர்க்க வேணாம். அதாவது ஜவஹர்லா, தமிழ் அன்சாரி, மதிமுக எல்லாரையும் ஹோல்டில் போட்டார். உடனே ஐயா வைகோ வந்து கப்புன்னு அப்படியே அவர் தான் இந்த சர்க்கஸில் வர கோமாளி மாதிரி ஜிஞ்சின்னு காஞ்சி காஞ்சி கான்னு சிவாஜி ஒரு படத்தில் இப்படி இந்த குட்டிக்கரணம் போட்டு வருவார். 360 லெவலில். ஆமாம், அப்படியே பல்ட்டி அடிச்சு விட்டார். துரதிருஷ்டவசமானதுன்னு சொன்னோம், அது மனவேதனை அளிக்கிறது என்று தான் சொன்னமே தவிர திமுக கூட்டணியில் நாங்கள் தொடரவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. இருக்கிறது உள்ளதும் போச்சுன்னா. ஆனால் அவர் இப்போ அவர் பையன் தொடர்ந்து விஜய் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் போய் சால்வை போட்டுட்டு போய் கேட்டாருங்க. சால்வை போட்டது மட்டும் இல்லை, திருச்சி விமான நிலையத்தை நேரைய போய் தனியாக பார்த்துட்டு வந்துட்டாரு. டெல்லியில் போய் பார்க்காரு. இல்லை எல்லாம் பார்த்தாரு. அவர்கிட்ட கேட்டார், நாங்கள் ரிசைன் பண்ணிடுறோம், இடைத்தேர்தலில் 5க்கு பதில் 7 4 5 அதான் திருச்சி சேர்த்து 5 வருது, 7 வரட்டும், நான் நின்றுறோம், நீங்கள் எங்கள் ஆட்களுக்கே வந்து நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா. ஒரு ட்ரெண்ட் வந்து இப்போ தாவேக்காவுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்குது, இளைஞர் சக்தி. அதை வச்சுட்டு வந்துட்டோம்னா நாளைக்கு ஒரு கால் மந்திரி கிந்திரி ஏதாவது அதில் 1 2 மாற்றி ஏதாவது கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஒன்றும் இல்லைன்னா 2 மேயரு, உள்ளாட்சி தேர்தல் வருது, மேயரு, பேரூராட்சி, இந்த மாதிரி பல பதவிகள் வரும், எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க போது அவர் வந்து இப்போ ஒன்றும் வேணாங்க, கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டார். இப்போ தள்ளி விட்டோன்னே ஐயோ இருக்கிற இடத்துல விரட்டி விட்டுற போகிறாங்க திமுகவில். ஏன்னா திமுகவில் அப்பப்போ அங்கே குரல் கொடுத்துட்ருக்காங்க. தைரியம் இருந்தால் உதயசூரியன் வந்து ஜவஹர்லா நோட்டீஸ்லாம் ஒட்டிட்டாங்க. அவர் ஊரில் நாகப்பட்டினம் அவர் நின்று அந்த தஞ்சாவூர் பகுதியெலாம் நோட்டீஸ் விட்டாங்க திமுகவில். தைரியம் இருந்தால் ஜவஹர்லா வந்து ராஜினாமா செய்து உதயசூரியன்லேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு தனி சின்னத்தில் நின்று ஜெயிச்சு காட்டட்டும். இப்போ உள்ளதும் போச்சு நொல்லகண்ணான்னு இவங்களை வந்து பகைச்சிக்கிறதும் நல்லது இல்லை. அங்கே ஏதாவது ரெடி பண்ணி கன்ஃபார்மான இங்கே வெளியே வரலாம். இல்லை அப்போ நேஷனல் லெவலில் உங்களுக்கு விஜயினுடைய முகம் தேவைப்படுது தானே? இந்தியா கூட்டணிக்கா இருக்கட்டும் இல்லைங்க, யாருக்காவது தேவைப்படுதுன்னா ஒன்லி காங்கிரஸுக்கு மட்டும்தான். ஏன்னா காங்கிரஸ் என்ன நினைக்குது, விஜயை கூட்டு போய் இந்த கேரளால, ஆந்திரால, தெலுங்கானால கொஞ்சம் அப்படி முகத்தை காமிச்சிட்டு வந்தா இந்த நடிகர் எல்லாம் டப்பிங் படம்லாம், இவரோட படம்லாம் அங்கே டப்பிங் ஆகுது. அப்போ அந்த விஜய்க்குன்னு ஒரு சினிமா ஒரு ஈர்ப்பு இருக்கு. அதுல ஏதோ ஒரு பகுதி இப்போ பெருசா காங்கிரஸுக்கு வந்து வடக்கெல்லாம் பெருசா விஜய் பத்தி தெரியாதுன்றீங்களா? வடக்குல எல்லாம் வடக்குல வந்து நடிகர் நீங்க பாருங்க, அமிதாப் பச்சன் என்னன்னாரு அரசியலுக்கு வந்து, சதுரஞ்சி என்னன்னாரு, மிதுன் சக்கரவர்த்தி என்னன்னாரு, இவங்கெல்லாம் ஜனங்க சட்டம் பண்ணல, வந்தாங்களே தவிர ஹோல்ட் பண்ணி நிற்க முடியல. அப்புறம் பேசாமல் மூடிக்கிட்டு போயிட்டாங்க. இது மாதிரி தான் வந்து விஜய் வந்து சேனல்லாம் பேசுவான், பொழுதுபோக்கு அவனுக்கு கண்டென்ட் வேணும்னு பேசுவான். விஜய் வந்து சொன்னதுனால ஓட்டு போட்டுற மாட்டான் வடநாட்டில். இங்கே கொஞ்சம் இந்த பார்டர் ஸ்டேட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும். கேரளாவில் கொஞ்சம், இந்த பக்கம் நாகர்கோவில் பக்கம் தாண்டி அந்த பக்கம் போனால் கொஞ்சம் பாலக்காடு கிழக்காட்டுலாம் தமிழ், அந்த மாதிரி ஒரு ஓசூர் தாண்டி போனீங்கன்னா கொஞ்சம் கன்னடம். இப்படி வந்து இங்கே வச்சு இது காங்கிரஸ்க்கு மட்டும்தான் வந்து விஜய் முகத்தை வச்சு ஏதாவது உபயோகப்படும். சரி, விஜய்க்கு என்ன உபயோகப்படும் பாருங்க. விஜய்க்கு இதனால பிரயோஜனம் ரொம்பவும் காங்கிரஸோட ஐடென்டிஃபை பண்ணால் அங்கேருந்து நிதி கட் ஆகிடும்ல, பாஜகவோட சிக்கல் வரும்ல, பேலன்ஸ் பண்ணி ஆகணும்.
பாஜகவை பொறுத்த வரைக்கும் விஜய் முகத்தை யூஸ் பண்ணி இப்போ ஒன்றும் பண்ண போகிறதில்ல. காங்கிரஸ் உள்ளே இருக்கிற வரைக்கும் அரசியல் ரீதியாக பாஜக வந்து விஜயை வந்து நெருங்க விட மாட்டாங்க. காங்கிரஸை கழட்டி விட்டு வந்தா யார் இப்போ அந்த 5 சீட்டுக்கு எங்கிறதாவது சப்போர்ட் பண்ணணுமே, யார் சப்போர்ட் பண்ணுறது? அதிமுக நிலைமை அது வேற மாதிரி இருக்கு. திமுகலேருந்து கழட்டி கொண்டு வந்து விஜய்க்கு கொண்டு வரதுங்கிறது வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியுது. இப்படி இருக்கும்போது எங்கிறது கொண்டு வருது? இவங்க இந்த கம்யூனிஸ்டுமே வச்சு அவர் காப்பாற்றுறதே பெரிய விஷயமா இருக்கு. இப்போ அரசியல் ரீதியாக பாஜக இவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, செய்யறதுக்கு தயாராக இல்லை. பொருளாதார ரீதியாக நிதி கொடுக்கணுன்னா தமிழ்நாடு ஒரு மாநிலத்தில் ஒன்று கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லுறது 10 நாள் தள்ளி கொடுக்கலாம், 6 மாதம் தள்ளி கொடுக்கலாம். அதே சமயத்தில் வந்து கொடுத்தா நல்ல பேர் வரும்னா நாளைக்கு எப்படி நினைச்சு பாருங்க. 2029 வரைக்கும் ஒரு கால் விஜய் ஆட்சி அப்படியே தாங்கிச்சின்னு வைங்க, தாங்கிச்சின்னு வைங்க. விஜய் அன்னைக்கு காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு 2029 தேர்தல் அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டார். அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் நம்பரை சரி பண்ணிக்கிட்டார். பண்ணலாமே, பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 4 பேர் வந்து தகுதி இழப்பு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நடந்துச்சுன்னு வைங்க. திமுகலேருந்து 2 பேரோ நீங்கள் 2 பேரும் வேறு எந்தாவது கூட கொண்டு வரலாம். ஏதாவது ஒன்று ஸ்ட்ராங் ஆகிட்டாரு, தாக்கு பிடிச்சிட்டாருன்னா 2029 விஜயோட கூட்டணி, விஜயும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறதுன்னு சொன்னாலே காங்கிரஸ் வெளியே போயிடும். ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். அப்போ வந்துச்சுன்னா பாஜக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 10 அதுக்குள்ளே அண்ணாமலை என்ன ஆவார்னு தெரிஞ்சு போகும். இப்போ பிரிஞ்சு போயிருக்காரு, அது அண்ணாமலை என்ன ஆவார், அவருக்கு எப்படி வளர்ச்சி இருக்குங்கிறதையும் அந்த சமயத்தில் முடிவு பண்ணுவாங்க பாஜக. அது வரைக்கும் இவர் இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸை வந்து உள்ளே வச்சுப்பார், இந்த விசிகா இவங்கெல்லாம் உள்ளே வச்சுப்பார். அங்கே பாஜகவில் போகும்போது கிட்டத்தட்ட திமுக என்ன செஞ்சிச்சோ அதே தான் செய்யணும். திமுக இங்கே வந்து கோபேக் மோடி அப்படின்னு சொல்லி கருப்பு பலூன்லாம் காமிப்பாங்க. அங்கே போகும்போது கதவை தாப்பா போட்டு காலில் விழுந்துருவாங்க உள்ளே போனோம்னா. ஏன்னா நிதி வரணும், கேஸ் எல்லாம் வந்து பிரச்சனை இருக்குது, அது மாதிரிலாம் உள்ளதுனால. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சியில் அதிமுக ஒரு பாலியல் வழக்கு ஒன்று நடந்துச்சு பொள்ளாச்சியில். அது ஒரு பெரிய அப்போது பேசப்பட்டது. அவர் ஜெயராமன் பையன்லாம் சொன்னாங்க. அதில் சம்மந்தப்பட்ட அந்த அக்யூஸில் ஒரு ஆள் இப்போ வந்து செங்கோட்டையை முன்னிலையில் தாவேக்கால அணிஞ்சிருக்காரு. இப்போ ஊரில் வேற எங்கேயும் ஜட்டாவாதெல்லாம் தாவேக்கான்னு அகதிகள் முகாம் மாதிரி ஆகிப்போச்சுங்க. வேற எங்கேயும் இடம் இல்லைன்னா இங்கே வந்து சேர்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே சார், இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. போக தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் இந்த கைத்து மேலே நடக்கிற மாதிரி ஒரு பேலன்சிங் வந்து இப்போதைக்கு அவர் செஞ்சுதான் ஆகணும். இப்படி செஞ்சாதான் அவருடைய ஆட்சி பிழைக்கும். அதை ஓரளவுக்கு அவர் கற்றுக்கொண்டு வருகிறார். இந்த கைத்து மேலே நடக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்காரு. அதான் டெய்லி வேறு சட்டமன்றத்தில் எப்படி பேசுறதெல்லாம் வேறு அவரும் கற்றுக்கிட்டு இருக்காரு, உதயநிதியும் கற்றுக்கிட்டு இருக்காருனாங்க. நல்ல விஷயம், எல்லாரும் கற்றுக்கிட்டு நல்லபடியாக தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் சந்தோஷம். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.